நீங்க உள்ள பேசுனதெல்லாம் வெளியே ஊரே கேட்டுருச்சு. ஓ ஓ ஏண்டா உள்ள பேசுனது எப்படா வெளியில கேட்போம்? இப்படிதான் கேக்கும். நானும் கரிகாலனும் இப்ப ஊர் தலைவர்கிட்ட போய் பேச போறோம். கரிகாலா, நீ போன் இங்க யார்கிட்டயாவது கொடு. என்கிட்ட கொடு கரிகாலா. இந்தா. ஓகே. நாங்க பேச ஆரம்பிச்சதுமே நான் கரிகால நம்பருக்கு கால் பண்ணுவேன். நீங்க போனை அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணிடுங்க. நாங்க உள்ள பேசுறது எல்லாத்தையும் இங்க இருக்கிற எல்லாருமே கேட்கணும். ஊர் தலைவர் நாங்க மட்டும் தான் இருக்கோங்கிற தைரியத்துல பேசுவாரு. அதுலயே அவர் பண்ண ஃப்ராடு தனம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிரும். அதுக்கப்புறமா நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவர்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப வேற வழியே இல்லாம அவரே கரிகாலனை விளையாடணும்னு சொல்லிருவாரு. இது ஏன் ஊரு, இங்க நான் வச்சதுதான் சட்டம். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளம்பி போய்கிட்டே இருக்கு. இது உங்க ஊரு, நீங்க நடத்துற போட்டி. இங்க நீங்க வச்சதுதான் சட்டம்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்ன செய்ய போறீங்க? நீ இப்படி பண்ணிட்டா நான் உடனே இவனை விளையாட விட்டுருவேன்னு நினைச்சியா? என்ன ஆனாலும் சரி, இவனை நான் இந்த போட்டியில கலந்துக்க விடவே மாட்டேன். அண்ணா, பிரச்சனை தெரியாமல் பேசாதீங்க. இந்த போட்டியில் கரிகாலம் விளையாடலைன்னா டோர்னமெண்ட்டே நடக்காது. விளையாட வந்தவங்க எல்லாத்தையும் அடித்து உடச்சி அராஜகம் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் நம்ம ஊர் முழுக்க தெரிஞ்சா உங்கள் பேர் தான் கெட்டு போகும். ஆமா ஆமா, பயங்கரமா கெட்டு போயிரும். அதுவும் நீங்க வேற மயிர் நீப்பின் வாழா கவரிமான் பரம்பரையாச்சே. ஊரு முன்னாடி உங்களுக்கு ஒரு அசிங்கம்னா உயிரே வேற விட்டுருவீங்களே. கோவப்படாதீங்க, கூல் கூல். இதுக்கு முன்னாடி உங்க வீட்ல நடந்த விஷயத்த வச்சுதான் நான் சொல்றேன். தண்ணி பிரச்சனை ஒண்ணு இல்லாத விஷயம். அதுக்கு போய் உங்க தம்பி ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டதா அவரே நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம உயிரை விட்டுட்டாருல. அத வச்சுதான் நான் சொன்னேன். அண்ணே, எலெக்ஷன் வேற வருது. இந்த நேரத்தில் நம்ம பேரை கெட்டுக்கிட்டா ஓட்டெல்லாம் எதிராளிக்கு போயிடும். கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கண்ணா.